ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மைண்டு நீங்கள் உண்டா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க மைண்டுக்குள்ளே என்னவா நினச்சிட்ருக்காங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். எஸ், 9 of Swords, 2 of Cups, ஓகே, 6 of Swords, 7 of Pentacles, the World, bottom of the deck, Temperance. Okay. World card. Okay. 5 of Pentacles, the Emperor, 7 of Swords, Page of Pentacles, bottom of the deck, Knight of Cups. Creator, celebration, going with the flow, sorrow, playfulness, bottom of the deck, the Swords. Okay. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மைண்டு நீங்கள் உண்டா? ஸோ அவங்க அவங்கள பற்றி என்னவா நினைக்கிறாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை அப்படியே விட்டுடுங்க. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் இப்படி ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு ரொம்ப லைஃப் கொஞ்சம் கூட பீஸ்ஃபுல்லாக போகலை. ஸோ லைஃப் இஸ் டோட்லி வேஸ்ட். நான் எதிர்பார்க்குற மாதிரி என் லைஃபே இல்லை. நான் எப்பவும் ஒரு சேடில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கிறேன். ஸோ எனக்கு ஹீலிங் வேணும் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எஸ், நீங்கள் லவ் பண்ண பர்சனோட மைண்டு நீங்கள் உண்டு. ஓகே, ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு சோர்ஸ்ன்னு ஒரு கார்டு வந்துட்டு உண்டு. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைங்க காலையில் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வருவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இந்த பர்சனுக்கு ஒரு ஃபீல் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் தான் அந்த பர்சனோட ஹோம் சொல்லிவிட்டு இந்த பர்சனுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல் வந்துட்டு. ஓகே, ஸோ எங்கே போனாலும் அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட வந்தால் தான் ஒரு ஹோம் ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ எவ்வளோ நம்ம வெளியே எவ்வளோ டயர்டாக சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் வீட்டில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்போம்ல. ஸோ வீடுங்கிறது எல்லாருக்குமே சொர்க்கம் மாதிரி. அதே மாதிரி இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட சேரும்போது ஒரு ஹோம் ஃபீல் ஆகும். அந்த பர்சனோட ஹோம் நீங்கள் தான். ஓகே, அந்த ஒரு ரியலைசேஷன் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அந்த பர்சனோட மைண்டை நீங்கள் உண்டு, அது ஸ்ட்ராங்காக தெரியுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்குது, ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு 6 of Wands, 6 of Swords வந்துட்டு. ஸோ ஒரு ஆள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு டோட்டலாக மூவ் ஆன் ஆகிட்டு. மேபி நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ அது இல்லாமல் அந்த பர்சன் அவங்கள பற்றி என்ன அவங்க மைண்டுக்குள்ளே நினைக்கிறாங்கன்னா, இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இவங்க நமக்கு ஏற்ற ஒரு பர்சன், நம்ம எப்படிலாம் நமக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து நம்ம எப்படிலாம் இருக்கோம், நம்ம ஒரு ட்ரீம் பண்ணோம், எப்படிலாம் ஒரு கற்பனை பண்ணோம். ஸோ அது எல்லாம் ஒரு அந்த அந்த ஃபீல் எல்லாமே இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 பேருமே சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர். ஸோ உங்களுக்கும் அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். மேபி நீங்களும் வந்து எனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் ட்ரீம் பண்ணியிருப்பீங்களோ, அதே மாதிரி இந்த பர்சனுமே வந்து ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே எதிர்பார்க்குற மாதிரி தான் 2 பேருமே அமைஞ்சிருக்கிறீங்க. ஓகே, ஸோ அந்த பர்சன் இப்போ அவங்க மைண்ட்குள்ளே நினைக்கிறாங்கன்னா, ஸோ எஸ் இவங்க நமக்கானவங்க தான். ஸோ நம்ம எப்படிலாம் நமக்கான லைஃப் பார்ட்னர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோமோ, ஸோ அதே மாதிரி தான் இவங்க நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த பர்சனோட மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்துருக்க கார்டு பார்த்தீங்கன்னா, எம்பரர்னு ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு. இதில் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு இந்த பர்சன் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிட்டு உண்டு. ஓகே, மேபி அந்த உங்களோட பியூட்டினால் இருக்கலாம், இல்லைங்க ஒரு அட்ராக்ஷனால் இருக்கலாம், இல்லைங்க ஒரு டெப்த்து ஃபீலிங்கில் இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு இந்த பர்சன் லைட்டாக ஒரு ஆஃபரை கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ராயிட்டு உண்டு. இப்போ எம்பரான்னு சொல்லும்போது இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சனோட உண்மையான காதலை உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டுல, அந்த பர்சனோட ஃபீலிங்ஸு எமோஷனை உங்ககிட்ட டோட்டலாக வெளிப்படுத்திட்டு இல்லை. ஸோ அது உங்களுக்குமே ஃபீல் ஆகிட்டலாம். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் கூட இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, அது வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஓப்பனாக தன்னோட காதலை சொல்லியிருக்க மாட்டாங்க, ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் திறந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. எம்பரான்னு சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் ஒழிச்சு வைக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். தன்னுக்குள்ளே எல்லா விஷயங்களையும் ஒழிச்சு வச்சு வெளியே காட்டிக்காத ஒரு பர்சன் ஆகும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ உங்களுக்கே ஃபீல் ஆகும், உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம் இந்த பர்சன் உண்மையாகவே நம்மளை வந்து லவ் பண்ணுறாங்களா, இல்லைங்க வந்து. ஸோ இந்த பர்சனோட கேரக்டர் வச்சு ஃபேஸ் வச்சு உங்களுக்கு சம்டைம் ஒரு டவுட்டு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா இது மாதிரி எம்பரர் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் வந்து இந்த கனெக்ஷனில் வந்து ஒரு ப்ளேஃபுல்னஸ் எனர்ஜியில் நின்றுட்டு உண்டு. ஸோ நமக்கு ப்ளேஃபுல்னஸ் ஒரு கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பர்சன் ஸ்டார்டிங் இந்த கனெக்ஷனை வந்து விளையாட்டாக எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி சொல்லலை, இப்போ என்ன சொல்கிறது, உண்மையான காதலை சொல்லிட்டுல. ஆனால் அந்த பர்சனுக்கு தெரியும், எஸ் இவங்க வந்து நம்ம எப்படிலாம் ஆசைப்பட்டோமோ அந்த எல்லா கேரக்டரும் இந்த பர்சன்கிட்ட இருக்குது. இது ஸோ நமக்கானவங்க அந்த பர்சனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இருந்தாலுமே இந்த பர்சன் எம்பரர்லாம். ஸோ எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ஒழிச்சு வைப்பாங்க. பட் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க, நீங்கள் உண்மையாக ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறீங்க, எப்போவுமே இந்த பர்சனுக்கு நீங்கள் அவைலபிள் உண்டு. ஸோ என்ன நீங்கள் முடிவு எடுத்து இந்த பர்சன்கிட்ட கேட்டு தான் நீங்கள் முடிவு எடுப்பீங்க. நீங்கள் இந்த பர்சனுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்குறீங்க, இந்த பர்சனுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறீங்க, இந்த பர்சனுக்கு ரொம்ப கேர் பண்ணிக்கிறீங்க வரைக்கும் இந்த பர்சனுக்கு தெரியும். ஆனால் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு, உங்ககிட்ட விளையாடிட்டு உண்டு. இல்லை ஒரு சிலருக்கு டைரெக்டாக இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஸோ சீட்டிங் சொல்லும்போது எந்த வேலை வேணாலும் இருக்கலாம். ஸோ மேபி உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு உங்களை சீட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு வாங்கிட்டு தராமல் சீட் பண்ணிவிட்டு ஓடிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வேலை அந்த பர்சன் உங்களை கன்ஃபார்மாக சீட் பண்ணிட்டு உண்டு. ஸோ உங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்ற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் கூட இந்த பர்சன் செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு. அப்படின்னா அது உங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். மேபி இப்போ என்ன சொல்கிறது, மேபி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் வந்து செல்ஃபிஷாக நின்றுட்டு நீ உன்னோட ப்ராப்ளத்தை நீயே ஃபேஸ் பண்ணிக்கோ, நீ ஸோ எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும், ஸோ உன்னோட ப்ராப்ளத்தை நீயே ஃபேஸ் பண்ணிக்கோ, செல்ஃபிஷாக நின்றுட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த பர்சன் ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பர்சன் மேலே இருக்கிற ஒரு அட்ராக்ஷனால் என்ன சொல்லுது, ரொம்ப எமோஷ்னலாக இந்த பர்சன் கூட உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆனனால நீங்கள் வந்து ரொம்ப ட்ரூவாக இருந்திருக்கலாம், அந்த பர்சனுக்கு ட்ரூவாக இருந்திருக்கலாம். பட் சேம் டைம் இந்த பர்சன் வந்து செல்ஃபிஷாக நின்றுட்டு லவ் இருக்குது. பட் அது இப்போ என்ன சொல்கிறது, அந்த லவ்வை வந்து பெரிய அளவில் அந்த பர்சன் மைண்ட் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, சரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நமக்கு கிடச்சிருக்குது, ஸோ நம்ம என்ஜாய் பண்ணுவோம்.
அந்த மாதிரி நினச்சிட்டுண்டு. ஸோ இதை வந்து கடைசி வரைக்கும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் தரணும், அந்த மாதிரி இது. ஸோ அந்த பர்சன் இதை எடுத்து ஸ்டார்டிங்லேயே எடுத்து ஏன்னா நமக்கு ப்ளேஃபுல்னஸ் ஒரு கார்டு வந்துட்டுண்டுல்ல. ஸோ ப்ளேஃபுல்னஸ் கார்டு சொல்லும்போது இந்த பர்சன் உங்கள் கூட நல்லா விளையாடிட்டு உண்டு, நல்ல மைண்ட் கேம் கிடச்சிட்டு. நீங்கள் அந்த பர்சன் கூட எமோஷ்னலி வந்து நீங்கள் வந்து ட்ரூவாக இருந்திருக்கலாம், அந்த பர்சனுக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம், எப்போவுமே அவைலபிளாக இருந்திருக்கலாம். ஸோ ஆனால் அந்த பர்சன் சேம் அதே மாதிரி இல்லை. ஏன்னா நமக்கு 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து என்ன சொல்லுது, பர்சன் வந்து ஒரு டைமில் நீ எப்படி போனால் என்ன, எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் கூட மைண்டு பண்ணாமல் செல்ஃபிஷாக எடுத்துகிட்டு அது உங்களுக்கு நிறைய சுச்சுவேஷனில் ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பும் டோட்டலாக வந்து எண்டப் ஆகிட்டு. ஏன்னா நமக்கு 6 ஆஃப் சோர்ஸ் வந்திருக்கு. ஸோ மேபி நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் லவ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆள் டோட்டலாக மூவ் ஆகிட்டு. எதனால் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டுங்கில் இந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ அப்போ இப்போ என்ன சொல்கிறது, மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, சீட் பண்ணிட்டு உண்டு. அப்போ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த பர்சன் சீட் பண்ணிட்டு போயிட்டாங்களே. ஸோ அதை நினச்சி நீங்கள் ரொம்ப அழுதுருக்கலாம், எமோஷ்னலி இங்கே உடஞ்சிருக்கலாம். ஸோ இவங்களுக்கும் நீங்களும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, அழுதுருப்பீங்க. சரி ஓகே, நம்ம இந்த அளவுக்கு இந்த பர்சனை நம்பணும்ல நம்ம லைஃப்பில். ஸோ நம்ம எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம உண்மையான காதில் கொடுத்தோம், உண்மையாக நம்மக்கிட்ட ட்ரூவாக நம்ம இவங்ககிட்ட இருந்தோம். பட் இவங்க நம்மளை வந்து கரெக்டான டைமில் நம்மளை சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம இனி எந்த ஒரு காரணத்துக்கும் இந்த பர்சனுக்கு நம்ம சேசிங் பண்ணக்கூடாது, இவங்களை பார்க்கக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, இவங்களுக்கு ஒரு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவை எடுத்துகிட்டு உண்டு. ஓகே. அப்போ இந்த பர்சனுக்குமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷன் எட்டிட்டு உண்டு, கன்ஃபார்மாக செப்பரேஷன் எட்டிட்டு உண்டு. அப்போ இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்மாக ஒரு செப்பரேஷனில் வந்த பிறகு இந்த பர்சனை பார்த்திங்கன்னா உங்களை மறக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக நம்ம தான் இந்த பர்சனை சீட் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ இனி வந்து நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது வந்து சரியல்ல. ஸோ நம்ம வந்து பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்ம ராங்காக தான் பிஹேவ் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட பண்ண விஷயங்கள் எதுவுமே நியாயமான விஷயங்கள் கிடையாது, எல்லாமே நான் அநியாயமாக தான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், உங்கள் கூட எமோஷனல் கூட விளையாடிருக்கேன், உங்களை மைண்ட் கேம் கழிச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் பக்காவாக சீட் பண்ணிட்டு வர போயிருக்கேன். ஸோ இனி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது சரியல்ல அப்படி சொல்லிட்டு இந்த பர்சன் உங்களை மறக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, ஸோ நமக்கு 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸோட அவுட்கம்காக அந்த பர்சன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த பர்சன் உங்களை மறக்கிறதுக்கு கொஞ்சம் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. என்ன தான் அந்த பர்சன் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணட்டும், ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணட்டும், என்ன தான் அந்த பர்சன் வந்து உங்களை மூவ் ஆன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாலுமே இந்த பர்சன் நைட்டு டைம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரக்கூடிய டைமில் வந்து அந்த பர்சனால் வந்து அது என்ன சொல்கிறது, அதை அக்செப்ட் பண்ண முடியலை. ஏன்னா ஸோ நான் வந்து இந்த மைண்டுக்குள்ளே அந்த பர்சனுக்கு வந்து என்னென்னா என்ன தான் வந்து உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும், மறக்க ட்ரை பண்ணாலும், பகல் டைமில் பார்ட்டி செலிப்ரேஷன் அங்கே இங்கேன்னு போய் டைமை வந்து கழிச்சாலும் நைட் ஆகிற டைமில் இந்த பர்சனோட மைண்டில் ஒரு சமாதானமே இல்லை. அந்த பர்சனோட மனசு வந்து குத்தி குத்தி கொல்லும்ல. ஏன்னா நம்ம இந்த பர்சனை லைஃப்பில் இப்படி சீட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம இவங்களை இப்படி ஏமாற்றிட்டு இந்த பர்சன்கிட்ட நம்ம வந்து பிஹேவ் பண்ணது ஒரு நம்ம எல்லாமே ராங்கான ஒரு சுச்சுவேஷன். இந்த பர்சன் லைஃப்பில் எப்படி இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஸோ நம்ம எப்படி இனி இவங்க முகத்தில் போய் முழிக்கிறது இது. ஸோ இவங்களுக்கு மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம போகிறது சரியில்லை. ஸோ இப்போ என்ன சொல்லுது, இந்த பர்சனுக்கு ஒரு மைண்டு வந்து கொஞ்சம் கூட சமாதானமே இல்லை. நைட்டு தூங்க போகக்கூடிய டைமில் கூட பகல் ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு மைண்டை மாற்றி டைவர்ட் பண்ணி கொண்டு போகணுமே. நைட்டு உறங்கக்கூடிய டைமில் அந்த பர்சனுக்கு அந்த அளவுக்கு உங்களோட திங்கி வரக்கூடிய டைமில் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இந்த பர்சனுக்கு நம்ம பிஹேவ் பண்ணது ஒன்றுமே நியாயமாக பிஹேவ் பண்ணலையே, ஸோ அவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், ஒரு நம்ம இந்த பர்சன் நம்மளால் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த கஷ்டம் இவங்க இந்த லைஃப்பில் படுறது காரணம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ உடைஞ்சிருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் சீட் பண்ணிட்டோமே, ஏமாற்றிட்டோமே, நம்ம பண்ணது நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து நைட்டு தூங்க பகல் டைமில் உங்களை பற்றி ஃபீல் பண்ணிட்டு கூட நைட்டு உறங்குற டைமில் கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களை பற்றி திங்கி கொஞ்சம் ஓவர் வரக்கூடிய டைமில் அந்த பர்சனெலாம் மேனேஜ் பண்ண முடியல, அந்த பர்சனலையும் அக்செப்ட் பண்ண முடியல.
இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து கேவலமாக நம்ம நடந்துக்கிறோம், ஒருத்தவங்களை நம்ம இப்படி நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுத்திட்டோமே, ஸோ நான் பண்ணது கொஞ்சம் கூட நல்ல விஷயமே கிடையாது சொல்லிட்டு அந்த பர்சன் ஒரு குத்த உணர்ச்சி ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ நைட்டு ஒரு சில நேரம் கொஞ்சம் திங்கி கொஞ்சம் ஓவர் வரக்கூடிய டைமில் நைட்டு தூக்கமே இல்லை. அந்த பர்சன் தூங்கி ஒழுங்காக தூங்கி இந்த பர்சன் நிறைய நாள் ஆகிருக்கலாம். அந்த பர்சனுக்கு ப்ராப்பரான தூக்கம் கிடைக்கவே இல்லை. ஏன்னா குத்த உணர்ச்சி உங்ககிட்ட நடந்துக்கிட்ட பிஹேவ் பண்ண அந்த குத்த உணர்ச்சி இந்த பர்சனை நிம்மதியை தூங்கக்கூட விடலன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் தூக்கமே இல்லை. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் சந்தோஷமாக இருக்கிறவங்க கிட்ட நெவர் கிடையாது, சந்தோஷமாகவே கிடையாது, ஃபுல்லாகவே சேடாக தான் இருக்காங்க. எப்போவுமே அந்த பர்சனோட ஃபேஸில் வந்து ஒரு சேட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒழிச்சிருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அந்த பர்சன் வந்து கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை, எப்போவுமே சேடாக தான் இருக்காங்க, ஃபீலிங்காக தான் இருக்காங்க. குத்த உணர்ச்சி தான் பண்ண குத்த உணர்ச்சி இந்த பர்சனை வந்து இருக்க விடலை. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த பர்சன் இப்போது இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. நான் அது மட்டும் இல்லாமல் சொன்னேன், பகல அந்த போர்ஷன் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க லைஃப்பை. பட் நைட் ஆகிற டைமில் டோட்டில் வேறு சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் நம்ம பண்ணது ஒரு சீட்டிங் ஆகும். ஸோ நம்ம அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே முகத்தில் போய் முழிக்கிறது சரி கிடையாது. பட் இருந்தாலுமே இந்த பர்சனுக்கு உங்களோட திங்கிங் வரக்கூடிய டைமில் இப்போ என்ன சொல்கிறது, ஸோ நம்ம இந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் வலி வேதனை அனுபவிக்கிறது காரணமே நம்ம போய் ஒரு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டா என்ன, இல்லைன்னா ஒரு சாரி கேட்டா என்ன தான் எம்பரதாகவே இருக்கட்டும். ஏன்னா அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட மைண்டில் அதுதான் வந்துட்டு நம்ம போய் ஒரு சாரி கேட்போம், இல்லைங்க நம்ம போய் என்னை மன்னிச்சுடு, ஸோ ஏதாவது போய் சொல்லி நம்ம போய் லைஃப்பில் போனால் என்ன அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன். என்னதான் அந்த பர்சன் வந்து நைட் ஆஃப் கப் சொல்லும்போது இந்த பர்சன் கண்டிப்பாக வருவாங்க. பட் வந்தாலும் வந்து வந்த வேகத்தில் ஓட தான் செய்வாங்க, நிற்க மாட்டாங்க. ஏன்னா நைட் ஆஃப் கப் சொல்லும்போது கொஞ்சம் ரொம்ப இப்போ அவங்க லைஃப் டோட்டலாக கொஞ்சம் சேடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சந்தோஷமாகவே இல்லை, எப்பவும் ஒரு வழியில் தான் இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், அந்த பர்சன் வந்து உங்களை ஒரு ஹோமாக நினைக்கிறேன். அந்த கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு. ஸோ நம்ம எங்கே போனாலுமே நமக்கான ஹோம் வந்து அந்த பர்சன் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம எங்கே ஓடி ஒழிச்சு எங்கே தான் நம்ம போனாலும் நமக்கான இடம் வந்து அந்த பர்சன் தான் சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு ரியலேஷன் வந்துடும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து வந்தாலும் வந்து ப்ராப்பராக நிற்பாங்களான்னு கேட்டால் நெவர் கிடையாது. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, இந்த பர்சனை கொஞ்சம் ஹீல் ஆகணும். ஸோ கொஞ்சம் ஹீல் ஆகிற டைமில் தான் அந்த பர்சன் உங்ககிட்ட ப்ராப்பராக நிற்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனுக்கு இப்போ என்னதான் நைட் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்தாலும் இந்த பர்சன் ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுத்துக்கல. ஏன்னா ஸோ இந்த இமேஜ் பார்க்கும்போது தெரியல, ஒரு கப்பை கொண்டு இந்த ஒரு குதிரையில் ஒரு வீரர் வந்து கிளம்புறாரு. ஸோ அந்த குதிரை வந்து கிளம்பாமல் அப்படி நிற்கிது பாருங்கள். ஸோ டபுள் மைண்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நைட்டு டைம் உங்களை பற்றி திங்கிங் வரக்கூடிய டைமில் ஓகே நம்ம போய் அந்த பர்சன்கிட்ட பேசுவோம், நம்ம ஒரு சாரி கேட்போம், என்னை மன்னிச்சுக்கான்னு சொல்லிட்டு என்ன தான் போனாலும் அந்த பர்சனோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டைவர்ட் ஆகுது. இல்லை வேண்டாம், நம்ம வந்து இப்போ போகிறது சரியில்லை. ஏன்னா நம்ம பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் கூட நியாயமான விஷயமே கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு அந்த பர்சனை நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம், ஷீட் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ இப்போதைக்கு டபுள் மைண்டாக இருக்கிறாங்க. பட் இப்போ வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பர்சன் வந்து டபுள் மைண்டாக தான் இருக்கிறாங்க. ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் இந்த பர்சனுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இல்லை. ஓகே, ஸோ அந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து கொஞ்சம் கூட நம்ம நியாயமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து இந்த பர்சனை கஷ்டப்படுத்திருக்கோம். ஸோ சுச்சுவேஷன் வந்து எப்படி போகுதோ அதுக்கு ஏன்னா கோயின் வித் ஃப்ளோ நமக்கு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு என்ன சொல்கிறதுனா, அந்த பர்சனோட மைண்ட் செட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம இவங்க முகத்தில் முழிக்கிறது வந்து சரியான விஷயமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம கோயின் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். அது வந்து கஷ்டமான சுச்சுவேஷனாக இருக்கட்டும், சந்தோஷமான சுச்சுவேஷனாக இருக்கட்டும், மேபி இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. ஏன்னா ஸ்பிரிச்சுவலி அவேக்கனான ஒரு பர்சனால் மட்டும்தான் கோயின் வித் ஃப்ளோவில் போக முடியும். சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். சாதாரண பர்சனால் கோயின் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் போக முடியும். சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாச்சுன்னா கூட அவனுக்கு ஃபீலிங் வரக்கூடிய டைமில் ஓடி வரைக்கும் தான் நினைப்பான், அவன் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ண மாட்டான். புரிஞ்சிடலாம். பட் ஸ்பிரிச்சுவலி அவேக்கனான ஒரு பர்சனால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக இருக்க முடியும். ஸோ கோயிங் வித் ஃப்ளோ சுச்சுவேஷன் இப்போ அந்த பர்சன் போகிறாங்க. அந்த பர்சன் கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. மேபி இந்த உங்களோட செப்பரேஷன் இந்த பர்சனை ஸ்பிரிச்சுவல் வேலை கொண்டு விட்டு உண்டு, ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. இப்போ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆன பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அது நல்ல சுச்சுவேஷனாக இருக்கட்டும், கெட்ட சுச்சுவேஷனாக இருக்கட்டும். ஸோ இங்கே
இங்கே வந்து நம்ம நடக்கிற எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இங்கே எதுவுமே நடக்கிறது வந்து நம்ம அறிஞ்சு நடக்கிறது கிடையாது. எல்லாமே வந்து அவனன்றி ஓரரும் அசையாது சொல்லுவாங்களே. ஸோ இங்கே நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு பாடம் ஒரு லெசன் கற்பித்து தரதான் நமக்கு வந்து நடக்குது. ஸோ நம்ம வந்து சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். பட் கண்டிப்பாக நமக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஃபேவரபுளாக ஒரு சுச்சுவேஷன் தருவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் ஆகிற டைமில் ப்ராப்ளங்கள் சரியாகும் நான் நினைக்கிறது நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு சாருன்னு ஒரு கார்டு வந்துடும். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இந்த போஸ்ட் சுத்தமாகவே வந்து ஹாப்பி அல்ல, டிப்ரெஷனில் தான் இருக்காங்க, ஒரு வழியில் தான் இருக்காங்க. என்ன டிப்ரெஷனாக தான் பண்ண விஷயத்துக்கு ரெக்ரெஷன் ஃபீல் ஆகுறாங்க. ஒரு குற்ற உணர்ச்சி, நான் பண்ணது கொஞ்சம் கூட ஒரு நியாயமான விஷயமே கிடையாது, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இந்த பர்சன் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த பர்சன் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு இந்த என்ன சொல்கிறது, இப்போ என்ன சொல்கிறது, இந்த வழியிலேருந்து கொஞ்சம் இந்த பர்சன் ஹீல் ஆகி வெளியே வரணும். ஓகே, ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆசைப்படுறாங்க. இப்போ நமக்கு கிரியேட்டர்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன தான் வந்து ஒரு ஸ்டக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலுமே இந்த பர்சனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ண முடியும். இந்த பர்சன் கண்டிப்பாக இனிமேல் மெடிடேஷன் பண்ணுவாங்க, இல்லைங்க செல்ஃப் லோ பண்ணுவாங்க. இந்த பர்சன் செல்ஃப் லோ பண்ணி ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய டைமில் இந்த பர்சன் ஹீல் ஆவாங்க. அப்போ அந்த பர்சன் உங்கள் கூட ஒரு பார்ட்டி, ஒரு செலிப்ரேஷன், ஒரு என்ஜாய்மெண்ட், நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பே, இல்லைங்க நம்ம 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் மீட் பண்ணுவோமா, எனக்கு மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லணும், எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தருவியா. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் கான்டாக்ட் பண்ணி சாரி கேட்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரன்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஏன்னா வேர்ல்டு கார்டு வந்துட்டு. ஏன்னா வேர்ல்டு கார்டு சொல்லும்போது இப்போ என்ன சொல்கிறது, லைஃப்பில் வந்து இந்த பர்சனுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனாகவே இருக்கட்டும், எந்த ஒரு சுச்சுவேஷனாக வந்து இந்த பர்சனுக்கு உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சனுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நிறைவை கொடுக்குது, ஒரு ஆத்மா திருப்தியை கொடுக்குது, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது, எமோஷனல் ஒரு உண்மையாகவே ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகுது. வேர்ல்டு கார்டு சொல்லும்போது ஒரு கம்ப்ளீஷன், ஒரு நிறைவு, அந்த போஸ்ட்டுக்கு ஒரு நிறைவு என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த பர்சனல் லைஃப்பில் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹோம் ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெம்பரன்ஸ் ஒரு கார்டு. இந்த கார்டு சொல்லும்போது 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் எமோஷனலி பேலன்ஸ் ஆகணும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம் மேபி. ஸோ கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் தான். ஸோ 2 பேருமே பேலன்ஸ் வேணும், 2 பேருமே எமோஷ்னலி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிருக்கணும். ஸோ 2 பேருமே எமோஷ்னலி கொஞ்சம் பேலன்ஸ் ஆன இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து 2 பேருமேலேயே கொண்டு போக முடியும். அப்படின்னா ஒரு ஆள் மட்டும் எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகி இன்னொரு ஆள் எமோஷ்னலி பேலன்ஸ் இல்லாமல் இருந்தாச்சுன்னா அதை வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒரு ஆள் ஹையில் இருக்கும்போது ஒரு ஆள் லோவாக இருக்கிறீங்க. ஸோ லோவும் ஹையும் வந்து எப்பவும் வந்து அது ஒரு ஈகோ, ஒரு ஆட்டிடியூடு தான் காட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ 2 பேருமே கொஞ்சம் ஈக்குவல் கேரக்டரில் வரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களோட எனர்ஜி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும், அந்த பர்சன் தன்னோட ஈகோலேருந்து கொஞ்சம் இறங்கி வரணும். ஸோ 2 பேருக்குமே பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ 2 பேருமே வந்து நீங்களும் கொஞ்சம் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் லவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நீங்கள் லவ் பண்ணி டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எமோஷ்னலி பேலன்ஸ் ஆவீங்க. ஸோ ஒரு எமோஷ்னலி பேலன்ஸ் ஆகக்கூடிய டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சன் வந்து இந்த பர்சனோட மைண்டில் வந்து உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்சனோட மைண்டில் அப்கோர்ஸ் நீங்கள் உண்டு, 100% நீங்கள் உண்டு. ஏன்னா நமக்கு சோர்ஸ் கார்டாக பாட்டம் ஆஃப் த டெக்கில் நமக்கு வந்துட்டு உண்டு. ஸோ அந்த பர்சனோட ஹோமி வந்து நீங்கள் தான். ஸோ இதுதான் வந்து இந்த பர்சனோட ரீடிங். ஸோ இந்த ரீடிங் வந்து யாருக்காவது ரெஸ்னேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.